ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, இது உங்களில் நிறையா பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு டெபிட் கார்டு வச்சுருப்போம், கிரெடிட் கார்டு வச்சுருப்போம். ஸோ யாரெல்லாம் ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிஃப்ட் எதுவுமே நான் பே பண்ணி வாங்கலை. இது என்னோடய டெபிட் கார்டு யூசேஜுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருந்தது. அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி கிஃப்டாக வீட்டுக்கே கொரியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன மாதிரி கார்டுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, என்ன பேங்க்லலாம் இந்த மாதிரி கார்டுக்கு கிஃப்ட்லாம் கிடைக்கும், இது எப்படி ரெடீம் பண்ணலாம், இது வேறு விதமாக இந்த மாதிரி கிஃப்டாக தான் வாங்க முடியுமா, இல்லை வேறு ஜிஆர்டி வவுச்சராகவோ இல்லை டனிஷ்கோட வவுச்சர் அந்த மாதிரி கிஃப்ட் வவுச்சராக கூட நம்ம ரெடீம் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே இப்போ நிறையா டிரான்சாக்ஷன் ஆன்லைனில் தான் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ஜிபே, அமேசான் பே, அதே மாதிரி நம்ம என்ன கார்டு வச்சுருக்கோம். இப்போ நான் கேவிபி, ஐசிஐசிஐ அந்த மாதிரி நிறையா பேங்க்கோட டெபிட் கார்டெலாம் வச்சுருப்பேன் நான். அதிலே டேரெக்டாக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் இது கேவிபியில் எனக்கு அனுப்பின கிஃப்ட் தான் இது. இதோட இது 4th கிஃப்ட் நான் ரிசீவ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2020 நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி என்னோடய டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுறப்ப இந்த மாதிரி கிஃப்ட் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த கிஃப்ட் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொபைல் ஸ்டாண்ட் லாஸ்ட் மந்த் ரிசீவ் ஆனது தான். ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது சாதாரணமாக பிளாஸ்டிக்கோ ஃபைபரோ கிடையாதுங்க. இது மெட்டலில் பண்ண மொபைல் ஸ்டாண்டு. ஸோ ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. நம்ம மொபைல் வெயிட்டாக இருந்தாலும் நம்ம வைக்கிறப்ப அப்படியே இருக்குது பர்ஃபெக்டாக. ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்ட் 599 அப்படின்னு அதில் காஸ்ட் போட்டிருந்ததுங்க. பட் 599க்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரில. ஸோ ஒரு 300 ருபீஸ் ஒர்த் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் இது 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுங்க பட் இன்னும் யூஸ் பண்ணலை. அப்படியே தூக்கி பாக்ஸோடு சேர்த்து கபோர்டில் போட்ட மணிக்கே இருந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனிக்யூர் செட் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது மேனிக்யூர் செட்னால் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. இந்த பெடிக்யூர் மேனிக்யூர்மாங்கல்ல அதுதான். இது சாதாரண ஒரு நகை வெட்டி, அதாவது நம்ம நெயில் கட்டர் சொல்லுவோம்லங்க, அந்த நெயில் கட்டர் தான். ஸோ எனக்கு இது எப்படி திறக்கனே தெரியலங்க. இங்கிட்டு இழுக்கிறேன், அங்கிட்டு இழுக்கிறேன். அந்த லாஸ்ட்டாக அந்த கிளிப்பை நல்லா அமுக்கணும், ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சுங்க. 2 நெயில் கட்டர், ஒரு சிசர், அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்பான நமக்கு கட் பண்ணதும் ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கிரேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நிறையா அந்த நெயிலுக்குள்ள உள்ள அழுக்கு ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இந்த ஒரு செட்டு வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஸ்டீல் பவுச் பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போதுல அப்படின்னா இது ஒரு 250க்குள்ளே தான் வந்திருந்தது. ஸோ இதுவுமே அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த மாதிரி எனக்கு பொருளாகவே காமிச்சது. இந்த பொருளை நீ ரெடீம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும். இதுக்கு முன்னாடிலாம் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது கேவிபி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. கேவிபி அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாமே அதோடைய ஆப் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, கேவிபி டிலைட் ஆப்னு. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க, ரிவார்ட்ஸ்னு இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரிவார்ட்ஸ் பேஜுக்கு பேர் அன்மோல் ரிவார்ட்ஸ், ANMOLREWARDS அந்த மாதிரி வரும், அன்மோல் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி நீங்கள் உங்களோட மொபைல் பேங்கிங்லாம் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கே வாட்ஸ்அப்பில் கூட இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 2020 வந்தப்போ எனக்கு ஒரு 600 ருபீஸுங்க அப்போ எனக்கு சேர்ந்துருந்தது. அதுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிஃப்ட் கார்டாக வவுச்சராக வாங்கி நான் அதை ரெடீம் பண்ணிக்கிட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில். அதே மாதிரி தான் இப்போ இந்த மேனிக்யூர் கிட்டு அதோடைய ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா 250 ருபீஸு. அடுத்து லா க்ரூஷ் கிச்சன் டூல். அது ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ஒரு லைட்டர் வந்துருந்தது, கேஸ் லைட்டரு ப்ளஸ் ஒரு நைஃபு, அப்புறம் அந்த சிசரு, கிரேட்டர், அந்த மாதிரி ஒரு சின்ன டூல் கிட் மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருந்தது. ஆக்சுவலாக இப்போ இதில் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்டுக்கு 25 பைசேங்க. அப்போ 1000 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு 250 ருபீஸ் மதிப்பு உண்டு உங்களுக்கு.
ஸோ இப்போ இந்த கிஃப்ட் கார்டு வந்து அமேசான் ஷாப்பிங் வவுச்சர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ 400 பாயிண்ட் சேர்ந்ததுன்னா நம்ம ரூ. 100 அப்படிங்கிற மாரி நம்ம அந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து ரெடீம் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் எப்போலாம் வந்து இதில் ரெடீம் பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து அந்த சர்வீஸ் சார்ஜுன்னு போட்டு ஒரு ₹59 எடுத்துக்கிறாங்க. அது வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் வவுச்சராக ரெடீம் பண்ணாலும் சரி, 10 கிஃப்ட் வவுச்சராக ரெடீம் பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2000, 3000 பாயிண்ட்ஸுக்கு மேலே போனால் மட்டும் நீங்கள் வந்து கிஃப்ட் ரெடீம் பண்ணுங்கள். எனக்கு யூசுவலாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே இந்த ரிவார்ட் பாயிண்ட் வந்து உனக்கு இவ்வளோ இருக்குது, நீ ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கும். ஸோ எனக்கு இப்போ வந்து 1728 பாயிண்ட்ஸ் இருக்குது. ₹432 வந்து நீ ரெடீம் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சது. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே எனக்கு வந்து என்டர் ஓடிபின்னு கேட்கும். ஸோ ஓடிபியும் வந்துடும். நீங்கள் என்ன இந்த மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அதே மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது இது தாங்க காமிச்சது. இந்த சீஸி காம்பேக்ட் 4-in-1 பீலர் ஸ்லைசர் அண்ட் கிரேட்டர் ஃபார் கிச்சன் அப்படின்னு காமிச்சது. ஸோ இது வந்து ஒரு 286 மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட்டு. இதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ₹36 சேர்த்து உன்னோட பாயிண்ட்ஸ்லேருந்து 1144 பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ரெடீம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சதுங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு இன்பில்ட்டாக காமிக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா ரெடீம் நவ் கொடுத்துக்கோங்கங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு வந்து கிஃப்ட் வவுச்சராக கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே. ஸோ அது எப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேங்க. ஸோ நான் இப்போ போய் இந்த ப்ராடக்ட்டில் போய் டக்குன்னு ரெடீம் நவ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேங்க. பட் நான் ரெடீம் நவ் கொடுக்கக்கூடாது, கிஃப்ட் வவுச்சராக தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கொடுத்த மறு செகண்ட் வந்துருச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நமக்கு டெலிவரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் எடுக்குங்க இவங்க கிட்டேருந்து வர்றதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலை, ரெடீம் பண்ணல அப்படின்னா வேறு ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுறது? இல்லை வேறு ஷாப்பிங் வவுச்சர்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம்? இல்லை ஜுவல்லரி வவுச்சர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணலாம். டனிஷ்க்கு, ஜாய் அலுகாஸ், ஜிஆர்டி, கல்யாண் அந்த மாதிரி வவுச்சர் கூட நம்ம வந்து சூஸ் பண்ணலாங்க. இல்லை ஷாப்பிங் வவுச்சரே பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, லைஃப் ஸ்டைலு அந்த மாதிரி நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த கேவிபி டிலைட் ஆப்பில் போய் ரிவார்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் போகுங்க. அங்கே போகிறப்ப இந்த மாதிரி ஹோம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்குங்க. இவ்வளோ பாயிண்ட்ஸுக்கு இது வந்து ஒர்த்து. இப்போ உங்கள்கிட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1000 பாயிண்ட்ஸுக்கான பொருட்களும் இருக்கும், அதை விட கம்மியான பொருளும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நான் பார்க்குற பொருள் வந்து 1200 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 200 பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணி கூட நம்ம அந்த தேவையான பொருளாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா லைஃப் ஸ்டைல், அதாவது உங்களுடைய அசசரிஸ் மாதிரி இருக்கும், வாட்ச்சு, இந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து இன்பில்ட்டாகவே கிஃப்ட் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து அப்படியே மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஹோம் அண்ட் கிச்சன், எலக்ட்ரானிக், ஹேண்ட்பேக்கு, அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஜுவல்லரி, பர்சனல் கார், ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை எனக்கு வவுச்சராக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே இதில் வந்தீங்க அப்படின்னா வவுச்சர்னு இருக்கும். ஸோ அந்த வவுச்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆலன் சோலி, அமேசான் பே கிஃப்ட் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்ட்ஸ் வந்து இருக்குங்க கிஃப்ட்டு. இதே மாதிரி இதிலே வந்து ஜிஆர்டி வவுச்சர் இருக்கும், டனிஷ்க் வவுச்சர் இருக்கும், கல்யாண் வவுச்சர் இருக்கும். ஸோ இதில் மேலே போய் சர்ச்சில் பாருங்கள், ஜிஆர்டின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள், ஜிஆர்டி வவுச்சர் அப்படின்னு கொடுத்ததும் வந்துருச்சு. ஆனால் பட் ஜிஆர்டி வவுச்சருக்கு வந்து மினிமமே வந்து நமக்கு வந்து ஒரு ₹2500 தான் அவங்கக்கிட்ட கிஃப்ட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குங்க. அப்போ நமக்கு ₹2500 மினிமம் 10,000 பாயிண்ட்ஸ் இருக்கணுங்க நமக்கு. இப்போ நான் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது ரெடீம் பண்ணுறேன்னு சொல்லலாம். இது மாதிரி 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த 2500 வவுச்சர் வந்து நம்மளால் ரெடீம் பண்ண முடியுங்க. ஸோ எனக்கு இப்போ வந்து 10,000 பாயிண்ட்ஸுக்கு பதிலாக எனக்கு 9,000 சம்திங் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லும், அதை பே பண்ணிட்டோம்னா நம்ம அந்த வவுச்சரை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதே மாதிரி வவுச்சரில் அமேசான் பே கிஃப்ட் கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. ₹100 ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. ஸோ நான் ₹100 வந்து ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 400 பாயிண்ட்ஸ் இருந்தால் ₹100 ரெடீம் பண்ணலாம் நம்ம. ஸோ ஒரு பாயிண்ட், ஏன்னா என்கிட்ட 500 சம்திங் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு
கன்டினியூ அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து 584 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸை வந்து ரெடியூம் பண்ணிக்கிடுது. ஆனால் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹146 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஒரு கூப்பன் ரெடியூம் பண்ண எக்ஸ்ட்ரா ₹59 வந்து கேட்குது. ஸோ என்னோட பாயிண்ட்ஸ் வந்து ₹146 எடுத்துக்கிடுது. ஸோ மிச்சம் ₹13 நான் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 1 or 2 மந்த்ஸில் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பொறுத்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேணால் வவுச்சராக வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ₹100 வவுச்சர் வந்து லாஸ்ட் மந்த் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வவுச்சரை எப்படி வந்து அமேசானில் போட்டு நம்ம வந்து அந்த ₹100 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிறையா ஆட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷாப்பிங் போகும்போதில் கேவிபி கார்டு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் ஆகும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாங்க. அதிலே ரிவார்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வந்து நம்ம கேவிபி கார்டு வச்சு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு கார்டு வந்து ஸ்வைப் பண்ணுறோன்னா ஒவ்வொரு ₹100க்கும் 2 பாயிண்ட் ஆட் ஆகுங்க அவங்களுக்கு. இதே மாதிரி நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் நிறையா அப்படின்னு. இப்போ போத்தீஸில் வந்து நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ₹100க்கும் 3 ரிவார்ட் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி கீழே நான் நிறையா லிஸ்ட்டு பார்த்துட்டே வந்தேங்க. அப்போ பிரின்ஸ் ஜுவல்லரிலலாம் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கேவிபி கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ₹100க்கும் 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுறப்ப எந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப நிறையா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கூட வச்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஷாப்பிங் போகும்போதில் நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அதிகமாக கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து ரெடியூம் பண்ணுறப்ப இந்த மாதிரி வவுச்சராக கூட எடுத்துக்கலாம். வவுச்சராக ஜிஆர்டி வவுச்சரு இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப திரும்பியும் நம்ம வந்து ஒரு கோல்டோ சில்வரோ வாங்குறதுக்கு ஃப்ரீயாகவே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்டாக வாங்குறத விட வவுச்சராக வாங்கி நம்ம வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியாவோ ஒரு சில்வர் ஜுவல்லரியாவோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து என்னோடய கேவிபி பேங்க்கில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குங்கிறனால நான் இதுக்காக சொல்லியிருக்கேங்க. இதே மாதிரி ஐசிஐசி பேங்க்லேயும் இருக்குது. அதுலேயும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸே நம்ம வவுச்சராக வந்து ரெடியூம் பண்ணிக்கலாங்க. அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை ஜுவல்லரி வவுச்சர் டானிஷ்க்கு, கல்யாண், காட்லைன் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஆர்டி வவுச்சர் இந்த மாதிரி வந்து நிறையா வவுச்சராக கூட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.